நம்ம வள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு, இல்லது என் இல்லவள் மாண்பானால் உள்ளது என் இல்லவள் மானா கடைன்னு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு மனுஷன் தலை நிமிர்ந்து நடக்கிறானா அதுக்கு காரணம் அவளுக்கு வாச்ச மனைவி நல்லவான்னு அர்த்தங்க சார். மகாபாரதத்தில் காந்தாரி தன்னுடைய கணவர் திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது, தன்னுடைய கணவன் காணாத இந்த உலகத்தை தானும் காணக்கூடாதுன்னு துணியால கண்ணை கட்டிட்டு இருட்டில் வாழ்ந்தாங்க பாருங்க சார். அதுதாங்க சார் கணவன் மனைவிங்கிற உறவு. கடவுள் சேர்த்து வச்ச ஜோடிய மனிதன் பிரிக்க முடியாதுன்னு பைபிள்லயே சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பொண்ணு வாழ்க்கையில முழுமையடைகிறது எப்ப தெரியுமாங்க சார்? கணவன்கிற உறவு வந்ததுக்கு அப்புறம் தாங்க சார். நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க சார். நானே 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கிறேன். அதுக்கு மேலே படிக்க வைக்க எங்கள் வீட்டில் வசதி இல்லை. ஏன்னா நான் எங்கள் அம்மாவும் காட்டு வேலைக்கு போனாதாங்க சார் எங்கள் வீட்டில் சாப்பாடு. மீதி நேரம் பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பி 8ஆவது படிச்சுட்டு இருக்கிறான். படித்த நேரம் போக மீதி நேரம் ஒரு மளிகை கடையில் பொட்டணம் போடுற வேலைக்கு போவோம். எல்லாரும் கேட்டீங்க, அவங்கவுங்க அப்பாட்ட என்னங்க சார் கேட்பாங்க? ஒரு பொண்ணாக இருந்து அவங்க அப்பாட்ட நீங்கள் என்னங்க சார் கேட்பாங்க? அப்பா எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு கேட்பாங்க சார். நான் எங்கள் அப்பாட்ட என்ன தெரியுமா கேட்டேன்? அப்பா அசிங்கப்படுத்தாதப்பா, எங்களை அவமானப்படுத்தாதப்பான்னு தான் எங்களை அப்பா கேட்டோம். ஏன்னா எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் தெரியுங்களா? குடிச்சிட்டு நடு ரோட்டில் துணி கூட இல்லாமல் படுத்து கிடப்பாருங்க சார். எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, சித்ரா உன்னோட அப்பா நடு ரோட்டில் துணி கூட இல்லாமல் படுத்துருக்கிறாருன்னு சொல்லுவாங்க சார். அப்போ நான் சொல்லுவேன் அம்மாட்ட போய், அம்மா ஏம்மா அப்பா இப்படியெல்லாம் பண்ணுறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்னு சொல்லுவேன். அதுக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அது என் தலையெழுத்துமா, என் விதிமா, நீ வீட்டுக்குள்ளே போமா அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஒவ்வொரு நாளும் அப்பா இன்னைக்கு நல்லா வரமாட்டாரா நாளைக்கு நல்லா வரமாட்டாரு ஏங்கிட்டு தான் சார் நானும் எங்கள் அம்மா வீட்டு வாசலை பார்ப்போம். ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா எங்கள் அம்மா ஒரு வியாழக்கிழமை இருக்குங்க சார், நைட்டு 7 மணி இருக்கும், சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க, கறி எடுத்து சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க. அவங்க நைட்டு 7 மணி இருக்குது சாப்பாடு செஞ்சு விட்டு எனக்கு என் தம்பி கூட்டு ஊட்டி விட்டாங்க. நான் கேட்டேன், என்னம்மா நீ 16 வயசாச்சு இப்போ போய் சாப்பாடு ஊட்டி விட்றியே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, இனிமேல் நான் எப்பமா ஊட்ட போகிறேன்னு சொன்னாங்க. எனக்கு அப்பா அந்த அர்த்தம் புரியலைங்க சார். ஏன்னா நாங்கள் அதை நினைக்கல. விடிஞ்சு காலையில் நான் எங்கள் பாட்டி கூட தூங்கிட்டு இருந்தேன். விடிஞ்சு காலையில் வந்து பார்த்து எங்கள் அம்மா தூக்கில் தொங்கிட்டு இருந்தாங்க. நடு வீட்டுக்குள்ள எங்கள் அம்மா தொங்கின கடை நானும் என் தம்பி கத்துனோம் கதறணும், என்ன பண்ணுறதுனே தெரியல. பார்த்தீங்கன்னா காலடியில் ஒரு லெட்டர் மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களாம் வந்தாங்க, எல்லாரையும் பார்த்தாங்க, எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த லெட்டரில் என்ன தெரியுமாங்க சார் எழுதி இருந்தது? அன்புள்ள மகள் சித்ராவுக்கு அம்மாவின் ஆசை கடிதம். இந்த மாதிரிம்மா அப்பாவை உன்னால் திருத்த முடியாது, அதனால நீ கல்யாணமே பண்ணிக்காத, ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லா ஆம்பளைங்களும் அப்பா மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. அந்த லெட்டரில் நான் கொஞ்சம் கடன் வச்சுட்டு போகிறேம்மா, அந்த கடனை நீயும் தம்பி சேர்ந்து அடைச்சிருன்னு சொல்லியிருந்தாங்க சார். நாங்கள் நாங்கள் ஏங்கினேன் சார், யாராவது எங்களை வந்து ஆதரிக்க மாட்டாங்களா, எங்கள் மேலே யாராவது பாசம் காட்ட மாட்டாங்களா, என்னை என் தம்பியை கூப்பிட்டு ஒரு வேளை சாப்பாடு போட மாட்டாங்களா, நடு ரோட்டில் நின்று அனாதையாக நின்னோங்க சார் நாங்கள். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் பொள்ளாச்சிக்கு வந்தேன். எங்கள் சித்தப்பா தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்து என்னை என்னை கொண்டு போய் ஒரு பாத்திர கடையில் வேலைக்கு சேர்த்து விட்டார். நான் கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எதிர் வீடு தான் என்னோட கணவன் வீடு. எதிர் வீடு தான் என்னோட கணவன் வீடு. அப்போ வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு எங்கள் மாமியாவும் என் கணவன் என்கிட்ட வந்தாங்க. என் கணவர் கேட்டார், சித்ரா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார். நான் நினச்சேன், என்னடா அது அழகுனா என்னன்னே தெரியாது, படிப்பு சுத்தமாக இல்லை, வசதின்னு நம்ம ஜாதகத்திலே கிடையாது, நம்மளே போய் இந்த மனுஷன் கல்யாணம் பண்ணிக்கிறாரேன்னு கேட்டு எனக்கு நானே வெக்கப்பட்டுட்டேன். நான் சொன்னேன், எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் போய் எங்கள் சித்தப்பாவை கேளுங்க அப்படின்னு. அவரும் போய் எங்கள் சித்தப்பாவை கேட்டார். சரி, அவங்களே கஷ்டப்படுற நேரத்தில் நானும் அவங்களுக்கு ஒரு பாரமாக இருந்தேன். சரி கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லி முக்கியமான உறவினர்கள் ஆளுக்கு கொஞ்சம் முனம் போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் ஓரளவுக்கு சுப்பிரமணியர் கோயிலில் முடிஞ்சிச்சுங்க சார். கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? ஏன் கார்த்திக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா, கட்டக்கரையர்னு ஒரு பொண்ணை போய் பிடிச்சிட்டு வந்திருக்கிறாரேன்னு சொல்லி என்னை கேவலப்படுத்தினாங்க எல்லாரும். அப்போ அவர் என்ன சொன்னார், இங்கேப்பா ஊர் என்ன சொல்லுது அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் ஏதாவது சொன்னால் மட்டும்தான் நீ கவலைப்படணும்னு அந்த இடத்துல சொன்னார். எல்லாருக்கும் வர மாதிரி எனக்கு தலை தீபாவளி தலையாடி பொங்கல்னு வந்துச்சு. எல்லாரும் அவங்கவுங்க அம்மா வீட்டில் போய் தான் நீங்கள் அதை கொண்டாடுவீங்க. நாங்கள் எங்கே தெரியுமா கொண்டாடணும்? பொள்ளாச்சியில் இருக்க சினிமா தியேட்டரில் தான் சார் எங்களோட சந்தோஷத்தெல்லாம் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம்.
ஏன்னா எனக்கு தாய் வீடு கிடையாது, ஆதரவாக நாங்கள் எங்கேயுமே போகலை. எனக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அந்த பிரசவத்தை கூட எங்கள் மாமியார், எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் அக்கா 3 பேரும் பார்த்தாங்க. அப்போ கூட அவர் சொன்னார், மாமியார் வீட்டில் நல்லவங்க தான், ஒன்றும் இல்லாமல் வந்தவளன்னு சொல்லிட்டு என்னைய கொடுமலை இன்ன வரைக்கும் படுத்தலை, நல்லா தான் வச்சுருக்குறாங்க என்னைய. சார் எங்கள் அப்பா அவ்வளோ துரோகம் செஞ்சாருங்க சார். ஆனாலும் கூட எங்ககிட்ட தான் இருந்தார். எங்கள் அப்பா செஞ்ச பாவத்தை எங்கள் அப்பாவே அனுபவிச்சுட்டாரு. சுகர் சக்கரை வியாதி வந்து இந்த கையை நாங்கள் எடுத்துட்டோம் டாக்டர்கிட்ட. அப்படி இருந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் மருமகனை பார்த்து சொன்னார், தம்பி நான் செஞ்ச தண்டனை நானே அனுபவிச்சுட்டேன் இந்த பிறவிலேயே. என் பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு சோறு ஓடாமல் இருந்தாலும் ஆண்டவன் அழுத்திங்க கையில்லாமல் என்னைய பண்ணிட்டா. என் பிள்ளை என் பையனை நல்லா பார்த்துக்கோ, என் ஸ்தானத்தில் நீ இருந்து பார்த்துக்கோன்னு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னார். அதை இன்ன வரைக்கும் அவர் நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்க சார். அவர் இறந்ததை கூட நாங்கள் வரதுக்குள்ள அவர் தான் அடக்கம் பண்ணியிருந்தார். சமுதாயத்தில் எவ்வளவோ அழகாகவோ அரசாங்க உத்தியோகத்தோடையோ வரதட்சணையோடு வர்ற பெண்ணுங்களை கூட அவங்கக்கிட்ட பேசக்கூடாது, இவங்கக்கிட்ட பேசக்கூடாது சந்தேகப்படுற கணவன் மத்தியிலையோ, இனி உங்கள் அம்மா வீட்டிலேருந்து என்னத்தடே கொண்டு வந்த, நீ போய் அதை வாங்கிடுவா இதை வாங்கிடுவான்னு கொடுமைப்படுத்துகிற கணவன் மத்தியிலையோ, இன்னைக்கு எந்த கொடுமையும் இல்லாமல் நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி சுதந்திரமாக நிற்கிறேன்னா அதுக்கு என்னோட கணவன் மட்டும்தான் சார் காரணம். மறுவேளை சாப்பாட்டு கூட வழியில்லாத என்னை கட்டிக்கிட்டதும் இல்லாம எனக்கும் என் தம்பிக்கு இன்னைக்கு தாயாவும் தகப்பனாவும் இன்னைக்கு வழிகாட்டிட்டு இருக்காரு சார் என்னோட கணவன். அப்படி ஒரு வாழ்க்கை அவர் மட்டும் அன்னைக்கு கொடுக்கலன்னா சமுதாயத்தோட சூழ்நிலையில இன்னைக்கு நாங்க என்னவா இருப்போம்னு எங்களுக்கே தெரியாதுங்க சார். அப்படிப்பட்ட கணவனை நான் ரொம்ப நேசிக்கிறேங்க சார். இன்னைக்கு உங்க முன்னாடிலாம் நான் நின்று பேசுறேன்னா எங்க பெத்தவங்கனாலையோ என்னுடைய சொந்த பந்தக்காரங்களோ இல்லையா சார், இந்த 4 தியாக உள்ளம் படைச்சவங்கனால தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் அப்பாவோட குணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா குடிப்பார், தன்னலவாதி, குடும்பத்தை பற்றி அக்கறையே இல்லாதவர், இதுக்கு மேலே சுத்தமாகவே உழைக்க மாட்டார். எங்கள் அம்மாவோட எல்லா சொத்து பத்து கொண்டு வந்த நகையெல்லாம் விற்றே குடித்தார். இதை பார்த்து வெறுப்படைஞ்ச எங்கள் அம்மா எங்களை கூட்டிகிட்டு கோயம்புத்தூர் வந்தாங்க. இங்கே இருக்கவங்களாம் சொன்னாங்க, தாய்மடியில் படுத்தாளுதான் எல்லா துன்பமே மறந்துடணும். அப்படி ஒரு அன்பான தாய் எனக்கு கிடைக்கலைங்க சார். எத்தனையோ நான் அழுதுருக்கிறேன். தான் பட்டினி போட்டு குழந்தை வைத்த நிரப்புவான்னு சொன்னீங்க, அப்படி எனக்கு ஒரு தாய் கிடைக்கல. பல கொடுமைக்கு நான் ஆளானேன். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னை கொண்டு போய் ஒரு வீட்டு வேலையிலையும் என் தம்பியை கொண்டு போய் ஒரு கடையிலையும் விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரலைங்க சார். அந்த வீட்டில் பல கஷ்டத்துக்கு நான் ஆளானேன். சின்ன வயசில் பார்த்த சில நினைவுகளை வச்சு எங்கள் மாமா வீட்டை கண்டுபிடிச்சி நான் அங்கே போனேங்க சார். அவங்க பேருக்காக இங்கே இருந்துக்கான்னு சொன்னாங்க, ஆனால் உண்மையாக சொல்ல அங்கேயும் நான் 2 நாள் தாங்க சார் இருந்தேன். அங்கேருந்து நான் துரத்தி அடிக்கப்பட்டேன். எங்கள் அத்தை கொண்டு போய் நான் படித்தேன் பார்த்தீங்களா, அது ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலுங்க சார். அந்த ஸ்கூலில் கொண்டு போய் என்னை விட்டாங்க. அந்த ஹாஸ்டலில் விசிட்டிங் டேன்னு ஒன்று வருங்க சார். அதாவது பெற்றவங்கெல்லாம் குழந்தைங்களை பார்க்கறக்கு வருவாங்க. அந்த நாள் நான் எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுங்களா, பாசத்துக்காக ஏங்கியிருக்கேன் தெரியுங்களா. பெற்றவங்கள தங்கள் குழந்தைக்கு ஆசையை சோறு ஊட்டுவாங்க, பாசத்தால் நனைவாங்க. ஆனால் அப்படி ஒரு அன்பான வார்த்தையில எனக்கு கிடைக்கல. தனிமையில் உட்காந்து எத்தனையோ நான் அழுதுருக்கிறேன். எல்லா பெண்களுக்குமே இயற்கையாக நடக்கிற மாதிரி நானும் பெரிய பொண்ணு ஆனேங்க சார். எனக்காக யார் தெரியுங்களா அடுத்த நாள் ஓடி வந்தா, அந்த தியாக உள்ள படித்த மதர் தாங்க சார். நான் ஒரு இந்து பொண்ணாக இருந்தாலுமே என்னுடைய ஆசைகள் என்னன்னு நினச்சிட்டு அவங்க அடுத்த நாள் சும்மா வரலைங்க சார். எனக்கு ஒரு தங்க கம்மல், மோதிரம், தாவணி, பாவடை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதற்கு மேலே எனக்கு ப்ரேயரும் பண்ணிட்டு போனாங்க சார். இன்ன வரைக்கும் நான் அந்த தியாக உள்ளத்தை மறக்கலை. எப்படி ஹாஸ்டல் வாழ்க்கையில் நாங்கள் விட்டு வெளியே வந்தோங்க சார். என் தம்பி பல கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு வேலைக்கு போனேன். 16 வருஷம் பார்க்காத தந்தையை போய் கண்டுபிடிக்கலாம் சொல்லி போய் அந்த ஊரை கண்டுபிடிச்சி கேட்டதுக்கு எங்கள் அப்பா இன்னும் மாறலேன்னு சொன்னாங்க. என் தம்பி மனசு உடஞ்சிட்டு மறுபடியும் வந்துட்டாங்க சார். எங்கள் அப்பா இதை கேள்விப்பட்டு உண்மையாக பாசக்கார தகப்பண்ண அடுத்த நாளே ஓடி வந்திருப்பாங்க சார். எங்கள் அப்பா எத்தனை நாள் கழிச்சு எங்களை பார்க்க வந்தாரு தெரியுங்களா, 1 மாதம் கழிச்சு பார்க்க வராருங்க சார். வந்தவருங்க சார், நல்லா இருக்கிறியான்னு ஒரு வார்த்தை கேட்கல. இங்கே இருக்க கல்யாணம் முடிச்ச எல்லா பெண்களுக்கும் தெரியும் பிரசவன்றது ஒரு பொண்ணுக்கு எப்படிப்பட்டதுன்னு. வந்தவர் பிரசவம் எப்படிமா ஆச்சு, திருமணம் எப்படிமா முடிச்ச, வயசு புள்ளல உனக்கு என்னமா பாதுகாப்புன்னு கேட்கலிங்க சார். சில பூர்வீக சொத்து இருக்கு, சொத்துல கையெழுத்து போட்டு கூடன்னு கேட்டு நிற்கிறாருங்க சார். இப்படிப்பட்ட தகப்பன் என்னங்க சார் பண்றது? பேரண்ட்ஸ் கிட்ட வளர குழந்தைங்களுக்கு இந்த காலத்துல பாதுகாப்பு இல்லாதப்பல நான் எந்த மூலிங்க சார் இன்னைக்கு ஒரு நல்ல பொண்ணு அந்த சமுதாயத்துல நிக்கிறேன்னா இப்படி 4 தியாக உள்ள படைச்ச நல்ல உள்ளங்கள சார் நான் இந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்கிறேன்.
3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, என்ன தெரியுங்களா? பெத்தவங்கள பார்க்காத பிள்ளைங்களுக்கு உடனே பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களா இந்த சட்டம். இந்த மாதிரி பிள்ளைங்களை பார்க்காத பெற்றோருக்கு எந்த சட்டம் சார் இருக்குது? சட்டம் கொண்டு வாங்க. இந்த அரட்டை அரங்கத்து மூலம் நிச்சயமா இதுக்கு ஒரு விடிவு பிறக்கின்ற நம்பிக்கையில இருக்கிறேங்க சார். இப்படிப்பட்ட தியாக உள்ளங்களுக்கு என்னைக்குமே நிரந்தரமா என் உயிருள்ள நாள் வரைக்கும் இவங்களுக்கு தான் முதலிடம்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நன்றிங்க சார். ஒன்றும் இல்லைங்க, என் வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் பதில் எழுதாதேனார். ஐயா என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையேன. ஆமாடா, தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் பதில் எழுதாத, நட்ட வெள்ளாமைக்கு வேலி போடாத, உங்க அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காதேனார். நான் குழம்புனேன். ஆனா வாத்தியார் மேல நம்பிக்கை இருக்குது. நீங்க நல்லதுதான் சொல்லுவீங்க, ஆனா புரியல, புரியுற மாதிரி சொல்லுங்க. அவர் சொன்னாரு, தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் பதில் எழுதாதேன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் நீ பதில் எழுதினா தேர்வில் மதிப்பெண் கம்மியா வாங்கிடுவடா, நீ எல்லா கேள்விக்கும் பதில் எழுதுனார். ஐயா நட்ட வெள்ளாமைக்கு வேலி போடாதேன்னு. ஆமாடா, முதல்ல நான் வேலியை நட்டிட்டு அப்புறம் வெள்ளாமை போடுனார். அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காதீங்களேன்னு சொன்னேன். ஆமாடா, உங்க அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காதேன்னு சொன்னேன். ஆனா நீ சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் கொண்டு போய் உங்க அம்மா கையில கொடுத்துட்டு உங்க அம்மா கிட்ட நீ செலவுக்கு பணம் வாங்கடானார். இதுதாயா ஆசிரியர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த நேரத்தில் நினைக்கணும்யா, வெளிநாட்டில் போய் ஐசிஎஸ் படிப்பு படிச்சுட்டு வந்தாரு. ஐசிஎஸ் படிச்சுட்டு வரும்போது தேசப்பக்குமிற்ற நேதாஜிய மக்கள் எல்லாம் சொன்னாங்க, நீங்க தாயா இந்த மாவட்டத்துக்கு ஆட்சி தலைவரா இருக்கணும், நீங்க இருந்தா இந்த நாடு நல்லா இருக்கும்னு சொன்னா. அப்ப நேதாஜி என்ன சொன்னார் தெரியுமா? இந்த அடிமை இந்தியாவிலே நான் ஒரு ஆட்சியாளராக இருப்பதை விட வருங்கால என் சுதந்திர இந்தியாவுக்கு என்னை போன்று பல ஆட்சியாளர்களை உருவாக்குவதற்கு நான் ஆசிரியர் பணிக்கு போறேன்னு சொன்னானே நேதாஜி. பாலகங்காதர திலகர் சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு சொன்னவர். வீட்டுக்குள்ளே இருக்கின்ற மக்களை எல்லாம் வீதிக்கு வரவழைத்து சுதந்திர வேட்கையை சொல்லிக் கொடுத்த மகானவர். அவர் கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்குறாரு. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க திலகர்ஜி நீங்க என்ன பதவிக்கு போட்டியிட போறீங்கன்னு சொன்னாங்க. அப்ப சொன்னாரு திலகரே, நான் எந்த பதவிக்கு போட்டியிடலன்னு. இல்ல திலகர்ஜி, நீங்க ஏதாவது ஒரு பதவிக்கு போட்டியிடணும்னு சொல்லும் போது, இல்லைங்க எனக்கு தேசப்பணி முடிஞ்சது, அதுக்கு மேல இருக்கிற ஒரு தெய்வீக பணி இருக்குதுன்னாரு. எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க நீங்க ஆன்மீகத்துக்கு போறீங்களான்னாரு. இல்லைங்க, அதை விட ஒரு அற்புதமான பணி இருக்குன்னு சொன்னாரு. புரியல திலகர்ஜின்னு சொன்ன போது, இந்த தேச பணிக்காக நான் வருவதற்கு முன்னாலே நான் ஒரு பணியை மேற்கொண்டேனே, பேராசிரியர் பணி. அந்த பேராசிரியர் பணிக்கு நான் போறேன்னு சொன்னானே திலகர். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஜனாதிபதிகள் 13 பேர் இந்தியாவில் இருந்தாங்கன்னா அதுல 8 ஜனாதிபதிகள் ஆசிரியர்கள் தான். ஆசிரியர் பணி என்பது அறப்பணி. அந்த ஆசிரியருக்கு தான் என்னோட முதலிடம். இந்த அரட்டை அரங்கத்திலே நம் மனதில் யாருக்கு முதலிடம் கொடுப்பது என்ற தலைப்பை கொடுத்தவுடன் அவரவர்கள் அவருக்குரிய கோணத்திலே தங்களுடைய பேச்சாற்றலை கொண்டு கருத்தாற்றலை கொண்டு கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். இதில் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் அந்த உறவிலை முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்வதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. காரணம், அவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு தாலி கொடியிலே வந்தது. அந்த பந்தம், கணவன் மனைவிக்கு ஏதோ செய்கிறான், மனைவி கணவனுக்கு செய்கிறார். அது ஒரு பந்தம், அது அற்புதமான பந்தம், யாராலும் அறுக்க முடியாத ஒரு அற்புதமான பந்தம். ஆக 2 பேருமே கொடுத்து வாங்கி கொள்கிறார்கள் அன்பை, பந்தத்தை, சொந்தத்தை, சுற்றத்தை, சுகத்தை. அப்படிப்பட்ட உறவு மகிமை பொருந்தியது தான். அதுக்கு முதலிடம் கொடுக்கணும்னு பேசுறாங்க. அது ஒரு விதத்தில் கரெக்டு தான். அடுத்தது, நம்மை பெற்றெடுத்த கண்கண்ட தெய்வமான நம்முடைய பெற்றோர்களுக்கா? நிச்சயமா. ஏன்னு கேட்டா, தாய் இல்லாம உலகத்தில் பிறக்க முடியாது, தந்தை இல்லாம பிறக்க முடியாது. இந்த உறவு எங்கிருந்து வருகிறது? தொப்புள் கொடியிலிருந்து வருகிறது. ரத்தத்தோடு ரத்த பாசத்திலே வருகிறது. மற்ற பாசத்திலிருந்து ரத்த பாசம் வேறுபட்டது தான். அதனால அந்த உறவும் சம்பந்தப்பட்ட உறவு தான். அதுக்கு முதலிடம் கொடுத்தாலும் அது இயற்கை தான். அடுத்த உறவு, மாதா பிதா குரு தெய்வம்னா. ஒரு மாணவனுக்கு ஆசிரியர் வழிகாட்டியா இருக்கிறார்னா, ஏனியா இருக்கிறார்னா, கரையேற்றும் தோணியா இருக்கிறார்னா, தான் வகுப்புல படிக்கக்கூடிய தனக்கு தெரிந்த அந்த மாணவனுக்கு மட்டும்தான் அவர் வழிகாட்டியா இருக்கிறார். அந்த மாணவனுக்கும் அந்த ஆசிரியருக்கு உறவு இருக்குன்னா அது குரு சிஷ்ய உறவு. அங்கேயும் ஒரு பந்தம் இருக்கு. இது 3 உறவு.
யாருக்கும் முதலிடம் கொடுக்க முடியாது, நான் எனக்குத்தான் முதலிடம் கொடுப்பேன் என்று தன் வாழ்க்கையை பார்த்துக் கொள்ள துடிப்பவர்கள் இருக்கிறார்கள். அவங்க தன்னை பார்த்துக்கிறாங்கன்னா அது ஒரு சுயநலம். தனக்காக தான் மனுஷன் பல பேர் வாழறான். ஆக அங்கேயும் ஒரு பந்தம் இருக்குது. இந்த உடல் மீது உயிருக்கு பந்தம், இந்த உயிர் மீது உடலுக்கு பந்தம். தன் வாழ்க்கையை பற்றி நினைப்பது மனிதனுடைய சுயநலம். அங்கேயும் ஒரு பந்தம் இருக்கு. இந்த நாளுமே ஒரு கனெக்ஷன்ல இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனா அப்பா அம்மா இல்லாம அனாதையா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, நமக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்கிறாங்க, அப்பா அம்மாவே இல்லாம அனாதையா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு யார் தந்தை, யார் தாய்? தீபாவளி வந்தால், பொங்கல் வந்தால் யார் ஆடை எடுத்து கொடுப்பார்கள்? யார் கையை பிடித்து ஆனாவல் கத்துக் கொடுப்பார்கள்? அந்த ஏழைகளை அரவணைக்க யார் இருக்கிறார்கள்? யோசிச்சு பாருங்க, யாருமே இல்லை. அது மட்டுமல்ல, நோயால் பாதிக்கப்பட்டு தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை அவர்களுடைய கரம் கொண்டு, அவர்களை கருணை கொண்டு காப்பாற்ற யார் இருக்கிறார்கள்? ஒரு அன்னை தெரேசா தான் இருந்தார். அவரை போல நல்ல இதயம் படைத்தவர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். அந்த மாதிரி தன்னலம் இல்லாத சமூக சேவைகள் தான் தேவை. அதுதான் எந்த பந்தமுமே இல்லாம, எந்த உறவுமே இல்லாம, அடுத்தவங்க ரோட்ல அடிபட்டு கடந்தா ரத்தம் கொடுக்கணுமேன்னு ஓடோடு போய் நின்னா அதுதாங்க சேவை. அங்க தேவை இல்லைங்க. யாரு பெத்த பிள்ளைக்கோ தாலாட்டு பண்ணா அதுதாங்க உண்மையான தாயின் தாலாட்டு. தன் பிள்ளைக்கு ஒரு தாலாட்டு பாடினால் அவள் சாதாரண தாய். ஆனால் யார் யாரோ பெற்ற குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடினால் அவள் தான் தெய்வ தாய், அவள் தான் கருணை தாய். அப்படிப்பட்ட சமூக சேவர்களுக்கு முதலிடம் கொடுத்தாதான் இந்த நாட்டில் கருணை வாழுங்க. அனாதை பிள்ளைங்க வாழ்வாங்க, ஆதரவற்றவர்கள் வாழ்வார்கள், முதியோர் இல்லங்கள் வாழும். அதனால் நம் மனதில் மற்ற யாருக்கு முதலிடம் கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் விட தன்னலமற்று பணியாற்றக்கூடிய சமூக சேவர்களுக்கும் முதலிடம் கொடுத்தால்தான் இந்த தேசமும் நாமும் நிமிர்ந்து நிற்போம். இந்திய மண்ணே, உனக்கு வணக்கம் வணக்கம் என்று என் வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.